ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேனை மாம் இந்த யூகே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இங்கிலாண்டில் இருக்கிற பெரிய கோவிலில் ஒன்றான ஸ்ரீ வெங்கடேஸ்வர பாலாஜி டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் பர்மிங்ஹாம் சிட்டி சென்டர்லேருந்து வெறும் 20 நிமிஷத்துலேயே ரீச் ஆகிடலாம். இந்த கோவிலில் மூலவராக வெங்கடேஸ்வரர் இல்லைன்னா பாலாஜின்னு அழைக்கப்படுற பெருமாள் இருக்காங்க. அவரோட லெஃப்டில் ஸ்ரீ லக்ஷ்மி தேவி இருக்காங்க. அவங்களோட ரைட்டில் ஆஞ்சநேயர் இருக்கார். இந்த மண்டபத்துலேருந்து வெளியில் வந்தால் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பிள்ளையாருக்கும் முருகருக்கும் தனியாக ஒரு மண்டபம் இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தால் சிவன், ஐயப்பன், ஷிர்டி சாய்பாபா, நவகிரகம் மற்றும் ஸ்ரீ வசாவி அம்மனுக்கும் ஒரு தனித்தனி மண்டபங்கள் இருக்குது. கோவிலுக்குள்ளே வீடியோ ஷூட் பண்ணக்கூடாது, அதனால தான் இமேஜஸ் மட்டும் உங்களுக்கு தனித்தனியாக காமிச்சிருக்கேன். இந்த கோவிலுக்கு நாங்கள் சாட்டர்டே அந்த மாதிரி கிளம்பியிருந்தோம். வழியில் நாங்கள் போகும்போது குருநானக் குருத்வர் டெம்பிளை பார்த்தோம். கோல்டன் டெம்பிள் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிளம்பும் போதே நல்ல மழைங்க. அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு கூடவே மழையை ரசிச்சுக்கிட்டு நாங்கள் கோவில் போயிட்டு இருந்தோம். கோவில் போகிற வழியில் ரொம்பவே அழகான சீனரி கிளிப் உங்களுக்காக. கோவிலுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே கருடாழ்வாருடைய ஸ்டாச்சுவோட ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சரௌண்டிங்ஸ். கோவிலை சுற்றி கார் பார்க்கிங்காகவே நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ பார்க்கிங்க்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது கோயிலோட பின்னாடி கார் பார்க்கிங் ஏரியா. எங்களோட லெஃப்டில் தான் மூலவரோட சன்னதி இருக்குது. இதுதான் இந்த கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ். எவ்வளோ பிரம்மாண்டமாக எழும்பியிருக்கு பாருங்கள். இங்கே ஃப்ரண்ட் ஏரியாவில் கொஞ்சம் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம புது வண்டி ஏதாவது வாங்கி அதுக்கு பூஜை போடணும்னு நினச்சா அதோட ஃபெசிலிட்டியும் அங்கே இருக்குது. இதுதான் மெயின் மண்டபம். இதுக்குள்ளே தான் வெங்கடேஸ்வரர், லக்ஷ்மி மற்றும் ஆஞ்சநேயர் இருக்காங்க. இந்த லக்ஷ்மிக்கு இங்கே பத்மாவதின்னு இன்னொரு பேர் கூட இருக்குது. இந்த லெஃப்ட் மண்டபத்தில் பிள்ளையாரும் ரைட் மண்டபத்தில் முருகரும் இருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்க இந்த மண்டபத்தில் சிவன், ஐயப்பன் மற்றும் வசாவி அம்மன் அருள் புரிகிறாங்க. அதுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கிற இந்த மண்டபத்தில் ஷிர்டி சாய்பாபா மற்றும் நவகிரகங்களை அமைச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் யோக சிலை இருக்குது. இந்த கோவிலில் சுற்றியுமே ரொம்ப க்ரீனரிஸாக இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும். இந்த மண்டபத்தோட மெயின் வாசல் வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும்தான் திறப்பாங்களாம். அதுக்கு பேர் துவார தரிசனம் சொல்கிறாங்க, வைகுண்ட துவார தரிசனம். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் இந்த மெயின் மண்டபத்தோடைய வாசல் திறக்கும். அது இல்லாத பட்சத்தில் கீழே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அது வழியாக தான் மக்கள்லாம் போகணும். இந்த பெரிய மண்டபத்தை சுற்றி விஷ்ணு பகவானுடைய எல்லா அவதாரங்களையும் வந்து அழகாக செதுக்கியிருக்காங்க. இந்த கோவிலில் ரொம்பவே அழகாக ஒரு கம்யூனிட்டி ஹால் இருக்குது. அந்த கம்யூனிட்டி ஹால் வந்து மோஸ்ட்லி வெட்டிங், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்க்காக கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம வாடகைக்கு எடுத்துக்கலாம். இங்கே வந்து 2 floors இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் அலாங் வித் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இந்த 2 இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டியோடு இருக்குது.
கல்யாண டைமில் வந்துட்டு அழகாக உங்களுக்கு சேர் போட்டு மண்டபம் செட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் நடத்தணும், அதுக்கும் வந்துட்டு ஹையர் பண்ணிக்கலாம். இந்த கோவிலுக்கு பின்னாடி அன்னதானம் பிரசாதம் ஏரியா இருக்குது. அங்கே வந்துட்டு சாட்டர்டே சண்டேஸில் வந்து லன்ச் டின்னர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. மற்ற நேரங்களில் விசேஷ நாட்கள் இல்லாத நேரத்தில் வந்துட்டு பிரசாதம் மட்டும் தருவாங்க. அது ஒட்டினாப்புலேயே நமக்கு பார்க் இருக்குது. இந்த ப்ளே ஏரியாவுக்கு ஆப்போசிட்லேயே வந்து புது அன்னதானம் ஹால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் வந்துட்டு ஜூலை 5லேருந்து பப்ளிக்கு ஆக்சசிபிளாக இருக்குது. கோவிலுக்கு பின்னாடி கார் பார்க்கிங் கிட்ட 2 நியூ ஸ்டால்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து டெசிமார்ட், இன்னொன்று வந்து ஸ்வீட் ஸ்டால்ஸ். ஸோ இந்த டெசிமார்ட்டில் வந்துட்டு நிறைய பூஜை சம்மந்தமான எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிராஸ் ஐடல்ஸ் கூட இங்கே இருந்துச்சு. நம்ம ஐடல்ஸ்க்கு போடுற மாலைங்க, அதுக்கப்புறம் ஊதுபத்தி, கற்பூரம், அந்த மாதிரி எல்லா பேசிக் நீட்ஸ் இருக்கிற எல்லா பூஜை ஐட்டம்ஸும் அங்கே இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.